அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையிலையும் அவருடைய சீடர்கள் வாழ்க்கையிலையும் பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய சீடர்களில் இன்னும் சில பேருக்கு பாபா நிகழ்த்தின அதிசயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அமரபூபதின்றவர் பாபா மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பாபா கிட்ட நேரடியாக பல பேருடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு அதற்கு அருள்வாக்கு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய சீடர்களும் பார்த்தீங்கன்னா குரு பக்தி அதிகம் கொண்டவங்க. அவருடைய சீடர்களும் பாபா மேலே அதிகமான பிரியமும் பக்தியும் கொண்டவங்க. அவங்க வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பாபா நிறைய அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே வந்தார். அவருடைய சீடர்களை பற்றி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய மாணவர்கள், அதாவது சீடர்கள், எளியவர்களிடம் கருணை கொண்டவர்கள், எப்பவுமே அன்பான வார்த்தைகளை தான் பேசுவாங்களாம். இன்சொல், ஈகை, அறிவு, செருக்கின்மை, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இதையெல்லாம் கொண்டவங்க தான் என்னுடைய சீடர்கள். ஆகவே தான் அவர்கள் பாபாவின் வழியில் நடப்பது மாத்திரமல்லாது உலகிற்கு பெரும் தொண்டாற்றுகின்றனர் என்ற உண்மையையும் உணர்ந்து செயலாற்றுகின்றனர். வெறும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வாழ்க்கை அப்படின்லாம் இருக்காம இந்த உலகத்துக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிறைய தொண்டுகளை அவங்க செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் பாபாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்றதையும் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. இப்போ இவருடைய சீடர்களில் ஒருத்தரான குழந்தை வேலு அப்படின்றவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவருடைய சீடர்களில் ஒருத்தரான அந்த குழந்தை வேலுன்றவர் பார்த்தீங்கன்னா கூடுதுறை அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். 2004ஆம் ஆண்டு 30,000 ரூபாவை கடன் வாங்கிட்டு சென்னைக்கு சேர்றாரு. வேலையில் சேர்ந்தப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண தொழிலாளியாக தான் சேர்ந்திருக்காரு. அவருக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை நடத்தணும், அதுக்கு உரிமையாளராக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. ஒரு கடை வச்சு அதுக்கு நம்ம ஓனராக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. அதன்படியே பார்த்தீங்கன்னா இப்போ போர்வெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கான போர்வெல் சாமான்கள், அந்த இயந்திரங்கள், அதையெல்லாம் விற்கக்கூடிய உதிரி பாகங்கள், அதையெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை ஒன்று வங்கியில் கடன் வாங்கி இவர் தொடங்குறாரு. பகவான் ஷீரடிநாதருடைய அருளால, பாபாவோட அருளால அந்த உதிரி பாகங்கள் கடையை பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தொடங்கி அவை யாவுமே லாபகரமாக இயங்கிக்கிட்டே வருது. அதாவது அவ்வளோ கஷ்டத்தில் 30,000 ரூபாய் கடனோட சென்னைக்கு வந்திருக்காரு. முதல்ல பாபாவோட அருளால ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையை தொடங்கி இருக்காரு, கடன் வாங்கி, அதுவும் பேங்க்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 3 கடைக்கு சொந்தக்காரராக மாறிட்டு இருக்காரு. வசதியான வாழ்க்கையும் அவருக்கு வந்துருச்சு. அது எல்லாமே, அந்த கடைகள் எல்லாமே லாபமாகவும் இயங்கிட்டு வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலேயே அவருக்கு வளர்ச்சியை தந்தது. நல்ல வசதி, வாழ்க்கை தரம் எல்லாமே அவருக்கு உயர்ந்த உடனே நிறைய இடங்கள்ல அவர் இடங்கள்லாம் வாங்கி நிறைய சொத்துக்களையும் சேர்த்து வைக்கிறாரு. இது எல்லாமே அவருடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விதைக்கிறீர்களோ அதுதானே கிடைக்கும். மாங்கொட்டை விதைத்தால் மாங்கன்றுகள் வளர்ந்து மரமாகும், கனிகள் கொடுக்கும். ஆனால் விஷச்செடிகளை விதைத்தால் என்ன கிடைக்கும்? விஷம்தானே இருக்கும். இதைத்தான் விதி என்று உரைப்பார்கள். குழந்தை வேலுவும் பூர்வ புண்ணியம் காரணமா நிறைய செல்வங்கள் பெருகி இருந்தும் என்னைக்கோ எப்பவோ எந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச பாவத்தின் வினையா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா அவருடைய அப்பாவோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிட்டே வருது. அப்பா அவருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 69 வயசாகுது. குழந்தை வேலு என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய உடல் நலம், ஆயுள் பலம் எல்லாத்தையும் கேட்டு விசாரிக்கிறாரு. அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா இவருடைய ஆயுள் 69 தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது குழந்தை வேலுவை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா கரெக்டாக இப்போ அவங்க அப்பாவுக்கு 69 வயசாகுது. அந்த ஜோதிடர் அவர் 69 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்றத சொன்ன உடனே அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது இவருக்கு. உடனடியாக அவர் இந்த அமரபூபதின்றவரை பார்க்குறாரு. தன்னுடைய தகப்பனார் பற்றி அந்த ஜோதிடர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ பாபா கிட்ட கேட்டு எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்குறாரு. இவரும் பாபாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணி நடந்த விஷயம், அவங்க அப்பாவுக்கு 69 வயசு வரைக்கும் தான் ஆயுள் அப்படின்றது எல்லாத்தையும், ஜோதிடர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பாபா கிட்ட சொல்கிறாரு. இப்போ பாபா கிட்ட இருந்து என்ன அருள்வாக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தைக்கு 69 ஆயுள் அல்ல, இன்னும் தீர்காயுசோடு அவர் வாழ்வார். குழந்தை வேலுவை உடனடியாக திருக்கடவூர் அபிராமி அம்மன் கோவில் தெரியும் இல்லையா, அங்கே போய் மார்க்கண்டேயருக்கு அருள்பாலித்த அண்ணல் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தொழுது வருக அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு.
மார்க்கண்டேயருடைய கதை எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் யமதர்மனை காலால உதைச்சு மார்க்கண்டேயருக்கு நீண்ட ஆயுளை வழங்கிய ஒரு ஸ்தலம் தான் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயம். அங்கே இப்போவும் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஹோமம் அது எல்லாமே நடைபெறுது. குறிப்பிட்ட தொகையை நம்ம செலுத்திட்டு யார் பேருக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அங்கே. அந்த மாதிரி ஒரு பரிகார பூஜையை தான் பாபா இப்போ இவருடைய அப்பாவுக்காக அந்த கோவிலில் போயிட்டு குழந்தை வேலுவை பண்ணிட்டு வர சொல்றாரு. குழந்தை வேலுவும் உடனடியா அபிராமி அம்மன் ஆலயத்துக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய ஆயுஷ் ஹோமம் பூஜைகள் பரிகாரங்கள் எல்லாத்தையும் அவருடைய தந்தைக்காக செஞ்சுட்டு வராரு. அதன்படியே சிவபெருமானுடைய கருணையாலையும் பாபாவுடைய அருளாலையும் அவருடைய தந்தை 80 வயசையும் தாண்டியவரா நீண்ட ஆயுளோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க. இது பாபா நிகழ்த்தின ஒரு உண்மையான அற்புதம். இப்போ பாபாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் பதில் கிடைச்சிருக்கும். பாபா சிவபெருமான் கோவில் எந்த கோவிலுக்கு அவருடைய தந்தை பிரச்சனைக்கு போகணும் அப்படின்றதையும் இந்த கதையில் வழி காமிச்சிருக்காரு. நீண்ட ஆயுள் வேணுன்றவங்க திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்றது தான் அவர் காட்டிய வழி. இப்ப இவருடைய இன்னொரு சீடரான மீனாட்சி அம்மா அப்படின்றவங்க வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மீனாட்சின்றவங்கள பாத்தீங்கன்னா எல்லாரும் மீனாட்சி மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பாலக்காட்டை சேர்ந்தவங்க இவங்களுக்கு 37 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனதுக்கு பிடித்தவர் மாப்பிள்ளையா அமைஞ்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமணம் தடைப்பட்டுட்டே இருந்ததால இவங்களுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான யாகங்களை நிறைய கோவில்கள்லாம் போய் பூஜை பண்ணுறாரு. அந்த வகையில் இவருடைய தந்தைக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அவர் நிறைய இடங்கள்ல செலவு பண்ணது மட்டும் 15 லட்சம். அதன் பின்னர் தான் இவர் இந்த மீனாட்சி மாமி அந்த மீனாட்சி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கல்யாணமே இன்னும் ஆகலை அப்படின்ற விஷயத்த அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக இவர்கிட்ட வராரு. அப்போ அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி மாமின்றவங்களுக்கு வயசு 33. மீனாட்சிக்காக நீங்கள் ஏதாவது பரிகார பூஜையெல்லாம் நடத்துங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவர்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் தான் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அதுக்காக பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியும் இவர்கிட்ட கேட்டுக்கிறாரு. இப்போ இந்த அமரபூபதின்றவர் அந்த மீனாட்சி மாமிக்காக பாபா கிட்ட அருள்வாக்கு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது பாபா என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்கு 37 வயதில் தான் திருமணம் நடைபெறும் அப்படின்ட்டு பாபா சொல்லிடுறாரு. அதன்படியே அந்த மீனாட்சின்றவங்களுக்கு 37 வயசுல தான் திருமணம் நடக்குது. இவருடைய கணவர் பேரு பார்த்தீங்கன்னா குமார வைத்தியலிங்கம் அப்படின்றது. இப்போ பாபா மறுபடியும் அந்த மீனாட்சி மாமிக்கும் அவருடைய கணவருக்கும் இன்னொரு அருள்வாக்க சொல்றாரு. அடுத்த வருஷமே இவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு. அதன்படியே அவங்க கொச்சியில வீடு அவங்களுக்கு கிடைக்குது. அங்க போயிடுறாங்க. இப்ப கொச்சிக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இவருடைய சம்பளம் பாத்தீங்கன்னா வெறும் 8000 ரூபாய் தான் இருந்திருக்கு. இப்போ பாபாவோட அருளால 85,000 ரூபாய் கிட்ட அவருடைய சம்பளம் வந்துட்டு இருக்கு. இவருடைய வாழ்க்கையும் அந்த மீனாட்சி மாமி வாழ்க்கையும் பாபாவோட அருளால நல்ல விதமா போய்கிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அந்த மீனாட்சி மாமிக்கு பாபா பண்ணியிருக்காரு. திருமணம் நடக்காம இருந்தவங்களுக்கு திருமணமும் நடந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீடும் கிடைச்சு நல்ல கை நிறைய சம்பளத்தோட அவங்க கணவரோட இப்போ சந்தோஷமா இருக்காங்க. இது பாபா நிகழ்த்தின 2வது அதிசயம். இப்போ 3வதா இவருடைய சீடர்ல ஒருத்தரான கேப்டன் பாபு அப்படின்றவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மிலிட்ரி பாபுன்றவர் பார்த்தீங்கன்னா இராணுவத்துல பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவர்கிட்ட வரும்போது அவருக்கும் திருமணம் ஆகாம இருந்திருக்கு. இவருடைய வேலை மற்றும் திருமணம் எல்லாமே பகவான் சாய்நாதர் அருளால தான் கை கூடுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இவர் வேலையும் இல்லாம தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மிலிட்ரியில பாபாவோட அருளால அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருமணமும் நல்லபடியா ஆயிருக்கு. சுவாமியோட ஆசிர்வாதத்தால இது எல்லாமே நடந்தது. தற்சமயம் இப்ப அவர் மிலிட்ரியில மேஜரா இருக்காரு. ஒரு நல்ல பெரிய பொசிஷன்ல அவர் இந்த மிலிட்ரி பாபுன்றவர் இருக்காரு. சுவாமியோட அருளால இவருக்கு வீடு வாசல் குழந்தை செல்வம் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. சிறப்பான வாழ்க்கைய சுவாமி இவருக்கு அமைச்சு தந்திருக்காரு. இவரும் என்னிடம் சீடராக இருந்து சுவாமியின் அருள்வாக்குப்படி தொண்டுகள் யாவும் செய்து வருகிறார். இப்ப இந்த 3 பேருடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்திருந்தோம். அடுத்ததா நாகை பாபா அங்கு வரக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்த்தின அதிசயத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.